ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 189. இதில் 196வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சேதமனோஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபஸ்சுதபா பத்மநாபஸ் பிரஜாபதிஹி. 196வது திருநாமம். ஓம் ஹிரண்யநாபாய நமக. இதற்கான பொருள்: தங்க நிறத்துடன் கூடிய அழகான தொப்புளை உடையவர், உலகை படைக்கும் அழகிய நாபியை உடையவர் என்று பொருள். மார்க்கண்டேய மாமுனிவர் திருமாலை காண விரும்பி பல யுகங்களாக தவம் புரிந்தார். அவரது தவத்தை கலைக்க மன்மதன் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. அப்படிப்பட்ட திடமான தவத்தை மேற்கொண்ட மார்க்கண்டேயருக்கு நரநாராயணர் வடிவில் காட்சியளித்தார் திருமால். மார்க்கண்டேயா, உன் தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, உன்னை தரிசனம் செய்ததே யான் பெற்ற பெரும் பேறு. இதற்கு மேல் வேறு எந்த வரத்தையும் நான் விரும்பவில்லை. என்றாலும் நீயாக வரம் தர விரும்பி முன் வருவதால் நான் ஒரு வரம் கேட்கிறேன் என்று சொன்னார் மார்க்கண்டேயர். உன்னை எல்லோரும் காக்கும் தெய்வம் என்று போற்றுகிறார்களே, உன் காக்கும் சக்தி எத்தகையது? நீ எப்படி உயிர்களை காக்கிறாய் என்பதை அடியேனுக்கு நீ காட்டியருள வேண்டும் என்று வேண்டினார். ஆகா, எப்பேற்பட்ட வரம்! இதை கேட்ட திருமாலும், சரி, காலம் வரும்போது உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். பல யுகங்கள் கடந்தன. திடீரென ஒரு நாள் ஊழிக்காலத்து வெள்ளம் வந்து உலகையே சூழ்ந்து கொண்டது. அந்த வெள்ளத்தில் சிக்கி மார்க்கண்டேயர் தத்தளித்தார். அப்போது ஒரு ஆலமர இலை அந்த வெள்ளத்தில் மிதந்து வருவதை கண்டார் மார்க்கண்டேயர். அந்த இலையில் ஒரு சிறுவன் சயனித்திருந்தான். அவன் தனது கைகளால் தனது வலக்கால் கட்டை விரலை எடுத்து தன் வாயில் வைத்தபடி மார்க்கண்டேயரை பார்த்து சிரித்தான். அந்த சிறுவன் விட்ட மூச்சுக்காற்று மார்க்கண்டேயரை வேகமாக இழுக்க அவர் அந்த சிறுவனுக்குள் சென்று விட்டார். சிறுவனுக்குள் சென்ற அவர் 7 தீவுகள், 7 கடல்கள், 7 மலைகள் என அனைத்து உலகங்களும் அந்த சிறுவனின் வயிற்றுக்குள் இருப்பதை கண்டார். சிறுவனின் மூச்சை வெளியே விட்டபோது மார்க்கண்டேயர் வெளியே வந்து விழுந்தார். யார் இந்த மாய சிறுவன் என்று சிந்தித்தபடி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் மார்க்கண்டேயர். அப்போது, காலம் வரும்போது என் காக்கும் திறனை உனக்கு காட்டுகிறேன் என்று சொன்ன திருமால்தான் இப்போது ஆளிலை கண்ணனாக தனக்கு தரிசனம் தந்துள்ளார் என்று உணர்ந்து, அனைத்து உலகங்களையும் ஆள்பவனாக உனது சக்தி எனும் சமுத்திரத்தில் ஒரு துளியை கண்டதற்கே நான் மலைத்து போய்விட்டேனே என்று சொல்லி வியந்து திருமாலை துதித்தார். பிறகு, காக்கும் சக்தியை காட்டுவதாக சொல்லிவிட்டு, நீ உனது அழிக்கும் சக்தியை அல்லவோ எனக்கு காட்டியிருக்கிறாய். காணும் இடமெல்லாம் வெறும் ஊழிக்கடலாகவே உள்ளதே, உலகை எல்லாம் நீ அழித்து விட்டாயா என்று கண்ணனிடம் கேட்டார் மார்க்கண்டேயர். அதற்கு கண்ணன், மார்க்கண்டேயரே, இப்போது நான் செய்த செயல் சம்ஹாரம் இல்லை. ஊழிக்கடலில் இருந்து அனைத்து உயிர்களையும் காக்கும் எண்ணத்தில் அனைத்து உலகுகளையும் உயிர்களையும் உண்டுவிட்டேன். இந்திரன், யமன், பிரம்மா உட்பட அனைவருமே இப்போது என் வயிற்றினுள்தான் இருக்கிறார்கள். ஊழிக்காலம் முடியும் வரை அவர்களை நான் மிகவும் பாதுகாப்பாக என் வயிற்றுக்குள்ளே வைத்து இருப்பேன். மீண்டும் படைப்பு காலம் வருகையில் எனது உந்தியிலிருந்து ஒரு தாமரை தோன்றும். அதில் பிரம்மாவை முதலில் படைப்பேன். அதன் பிறகு என் வயிற்றுக்குள் நான் வைத்து பாதுகாக்கும் உயிர்களை ஒவ்வொருவருக்கும் பிரம்மாவின் மூலம் மீண்டும் புதிய பிறவி தருவேன். இப்படி சிருஷ்டி சம்ஹாரம் இரண்டுமே சுழற்சி முறையில் தொடரும் என்று கூறினார். இதையே நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடியிருக்கிறார்.
காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் உந்தியுள்ளே வாய்த்த இந்திரன் திசைமுகன் வானவராகினான் தெய்வ உலகுகளே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 2ஆம் பத்தில் 2ஆம் திருவாய்மொழியில் 9வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? பிரளய காலத்தில் கண்ணபிரான் எல்லா உயிர்களையும் தன்னுள் அடக்கி இயல்பாக உள்ள காக்கும் குணத்தை வெளிப்படுத்தினான். பிறகு தன் நாபிக்கமலத்தில் நான்முகனை தோற்றுவிட்டு இந்திராதி தேவர்களையும் தேவர்களுக்குரிய உலகங்களையும் ஏற்படுத்தினான் என்று சொல்கிறார். ஹிரண்ய என்றால் அழகிய என்று பொருள். அழகிய இந்த உலகையும் இதில் வாழும் உயிர்களையும் ஊழிக்காலத்தில் உள்ளே வைத்து காத்து படைப்பு காலத்தில் வெளியே தோற்றுவிக்கும் அழகிய நாபியை உடையவராக திருமால் விளங்குவதால் ஹிரண்ய நாப என்று அழைக்கப்படுகிறார். இந்த 196வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் மார்க்கண்டேயரை போன்ற இளமையையும் நீண்ட ஆயுளையும் பெறுவதற்கு திருமால் அருள் புரிவார். 197. ஓம் சுதபசே நமக. நாம் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அதில் எம்பெருமான் இருப்பார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு புரிய வைத்த ராமானுஜர். இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.